அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر வமா அதுராக்க மா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाहि अलैकुम। ला इलाहा इल्लल्लाहु, ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, मुहम्मदुर रसूलुल्लाह। எல்லாம் பலாலும் ஆபத்தும் இடங்கேறுகள் மூசீபத்தும் நபி தங்களின் பரக்கத்தினால் எம்மை காக்கணும் யா ரப்பனா. லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எல்லா பலாலும் ஆபத்தும் இடங்கேறுகள் மூசீபத்தும் பத்ரீன்களின் பரக்கத்தினால் ஷிஃபையாக்கனம் யா ரப்பனா. லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எல்லா பலாலும் ஆபத்தும் இடங்கேறுகள் மூசீபத்தும் ஷேக் முஹையத்தீன் பரக்கத்தினால் எம்மை காக்கணும் யா ரப்பனா. லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், பலாய் முசீபத் நீக்கல்லாஹ். புனிதமிக்க இந்த லைலத்துல் கத்ர் இரவில் இந்த பள்ளிவாசலில் ஒன்று கூடியிருக்கிற நாம், நமது ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திலும் மனதிலும் ஒவ்வொரு வகையான நாட்டங்கள் இருக்கும், ஒவ்வொரு வகையான தேவைகள் இருக்கும். நமது குடும்பத்தில் நாம் சார்ந்திருக்கிற மனைவி, மக்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பேர குழந்தைகள், நமது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, நம்ம உடம்பு சூழ்நிலை, நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை, இப்படி பல்வேறு வகையான தேவைகளோடும் நாட்டங்களோடும் இந்த புனிதமிக்க பள்ளிவாசல்ல லைலத்துல் கத்ர்ல நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட எல்லா வகையான பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்த்து இந்த லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தருடைய தனியான எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு நலமாக்கி தருவானாக. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நான் பயான் என்ன பேசுறது என்று பார்க்கும்போது, இன்னைக்கு ரொம்ப முக்கியமா
குர்ஆன்ல மொத்த சூறாக்கள் எத்தனைங்க? 114 சூறா. சத்தமா சொல்லுவோம். இது ஒரு 114 சூறா. அதுல ஒரு சூறாவை இந்த இரவுக்குன்னே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான். முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்ம ஒண்ணுக்கு உட்கார்ந்து இருக்கோமே, இன்னைக்கு ஒன்னா உட்கார்ந்து இருக்கிற இந்த ராத்திரிக்கு வேண்டிய 114 சூறாவுல ஒரு சூறா. அந்த சூறா தான் என்ன சூறா? இப்ப இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கணும். இந்த இன்னான்ஜல்னா சூறாக்குள்ள இருக்கிற முக்கியமான ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். அது போது பயம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா நிச்சயமாக, அன்சல்னா நான் இறக்கி வச்சேன். இதான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அர்த்தம். இன்னா நிச்சயமாக நான் இறக்கி வச்சேன். ஒரு வார்த்தை வருது பாருங்க, ஒரே ஒரு எழுத்து, ஹூ. இன்னா அன்சல்னா ஹூ. அல்லாஹ்வை நாம சொல்லும் போது அல்லாஹ் ஹூ என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் ஹூ 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 அப்படின்னு அல்லாஹ்வுடைய இறுதி வார்த்தை இந்த ஹூ. ஹூனா அவன். இந்த இடத்துல இன்னா அன்சல்னா ஹூ, அதை, எதை? குர்ஆனை. இங்க ஹூனா என்ன அர்த்தங்க? குர்ஆனை நாம் இறக்கி வச்சோம் அப்படிங்கிறான். இந்த ஹூ இருக்க, இந்த ஹூக்குள்ள என்னமெல்லாம் இருக்கு? இந்த ஹூ என்பது என்ன? இந்த ஹூ என்ற அதை, அந்த குர்ஆன் என்பது என்ன? குர்ஆன்ல விளக்கம் அல்லாஹ் நிறைய சொல்லிட்டே வருவான். இந்த ஹூ, இது, இந்த ஹூ என்பது லா ரைப ஃபீஹி. இந்த அதுல என்ன கிடையாது? பொய் இல்ல, சந்தேகம் இல்ல. இந்த ஹூவில் என்ன இல்ல? சந்தேகம் இல்ல. முழுக்க முழுக்க இது என்ன? உண்மை. இந்த ஹூ என்பது இது உண்மையானது. இன்னொரு இடத்துல வகுல் ஜாஅல் ஹக், இந்த ஹூ என்பது ஹக்கு. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஹூ என்பது என்ன? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த ஹூ என்பது மனிதர்களுக்கு நேர்வழி. இந்த ஹூ என்பது என்ன? இந்த ஹூ என்பது ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். இந்த ஹூ என்பது மூமினானவர்களுக்கு நிவாரணம். இந்த ஹூ என்பது மூமினானவர்களுக்கு ரஹ்மத்து. அதனாலதான் குர்ஆன என்ன மறைன்னு நாம சொல்லுவோம்னா அருள் மறை. இந்த ரஹ்மத்து அப்படிங்கிறது அருள். இப்ப இந்த ஒரு விஷயத்தை பாருங்க, இன்னா அன்சல்னா, இந்த ஹூ அப்படிங்கிற இந்த ஒத்த எழுத்துக்கு இத்தனை விரிவாக்கத்தை குர்ஆன் ஃபுல்லா பார்க்கலாம். குர்ஆன் ஃபுல்லா பார்க்கலாம். அல்லாஹ் இந்த ஹூவை ஓத சொல்றான். நான் கற்றுக் கொடுத்தேன். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். இந்த ஹூவை அல்லாஹ் என்ன பண்ணானாமா? கற்றுக் கொடுத்ததா குர்ஆன்ல சொல்றான். இந்த குர்ஆன் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன். இந்த ஹூ என்பது ரொம்ப லேசானது. பிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். ரொம்ப லேசானது. இந்த ஹூ ரொம்ப லேசானது. ஆனா நம்ம மக்களுக்கு இது தெரியாது, ஓதுறது இல்ல. ஒரு 3 பேர் இருந்தாங்களாமா, மூசா, இப்ராஹிம், ஹாரூன். 3 பேர் ஒன்னா பள்ளியில போய் தொழு போவாங்க. தொழு போனா திடீர்னு ஜும்மாக்கு ஒன்னா வர்றதுல இந்த ஹாரூன் அப்படிங்கிறவர் வந்து திடீர்னு பள்ளிக்கே வரல. இந்த மூசா இப்ராஹிம் மாத்திரம் வர்றாங்க. ஹாரூனை எவ்வளவு கூப்பிட்டாலும் வர்றது இல்லை. ஏப்பா வா வா வா, அந்த அஜிர்த்து சரியில்லைப்பா, அதனால அந்த பள்ளிக்கு வர மாட்டேன். என்னப்பா உனக்கும் அந்த அஜிர்த்துக்கும் பிரச்சனை? ஒண்ணுமில்லை, எப்ப வெள்ளிக்கிழமை பார்த்தாலும் அவர் நம்மளை மறந்துடுறாரு. வெள்ளிக்கிழமை அவன் ஏப்பா மறக்கிறாரு சொன்னான். எப்ப பார்த்தாலும் தொழுகையில அவரு
இந்த சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல்லதி ஓதி முடிச்சு போட்டு லாஸ்ட்ல நம்ம 3 பேர் தானே போறோம். நீ மூசா, நான் இப்ராஹிம், நான் ஹாரூன். அவர் ஓதி முடிக்கும் போது சுஹுஃபி இப்ராஹிம ஒ மூசான்னு உன் பேரையும் அவன் பேரையும் சொல்லிட்டு என் பேர் விட்டுறாரு. ஒரு நாளாவது அஜிர்த்து சுஹுஃபி இப்ராஹிம ஒ மூசா ஒ ஹாரூன் சொல்லாமல்ல. இவனுடைய குறை அது என்னன்னா, அது ஒரு விளக்கம் இல்லை. இந்த குர்ஆனை விளங்கிய வகைகள் அறவே மக்கள்கிட்ட இல்லை. உடனே நிறைய பேர் தொழு வர்றவங்க அஜிர்த்து ஓதுறது கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு மனப்பாடமாகும், இமாம் ஓதுவதை கேட்டு. சிலர் அதை மனனம் செய்வாங்க, சிலர் அதை அப்படியே அறகுறையா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பொதுவா தொழு வைக்கும் போது தப்பு வரும், மனித இயல்பு. திடீர்னு 2 ரக்காத்துக்கு 3000, 3க்கு 4000, இதெல்லாம் ரசூலுல்லாவுக்கே ஏற்பட்டது. எல்லா இமாமத்து செய்கிற எல்லோருக்கும் ஏற்பட்டது. அப்படி ஏற்படுவதுதான் மனிதர்கள் தொலை வைக்கிறார்கள் என்பதற்கான விஷயம். அப்போ ஒருத்தர் தொழு வைக்கிறார், இமாம் வஷம்சி வலுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஸாஹா ஓதிட்டே வரும்போது திடீர்னு அஜித்துக்கு நின்றுச்சு. பின்னாடி நின்னவரு அவருக்கு தெரியல, அஜிரத் இன்னும் கொஞ்சம் ஹாஹா அப்படின்னாரா. என்னன்னா அவருக்கு அது தெரியாது, ஆனாலும் ஹாஹா தெரியும். இந்த ஹூ என்ற சொல்கிற இந்த இன்னா அன்சல்னா ஹூ என்கின்ற குர்ஆனுக்குள்ளே இந்த மூமின்களுக்கு ரஹமத்தாக ஷிஃபாவாக அருளப்பட்டிருக்கிற இதற்குள்ளே என்னமெல்லாம் இருக்கு. 6666 ஆயத்துக்களும் அறிவை தட்டி பார்க்கக்கூடிய வசனங்கள். எத்தனைய சொல்றது, எவ்வளவு சொல்றது. இந்த இரவிலே இறக்கி அருளப்பட்ட இந்த குர்ஆனுக்குள்ள எவ்வளவு அறிவியல். அல்லாஹ் சொல்லுவான் ஒரு 4 விஷயம். அஃபலா யன்லுரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகத்தை நான் எப்படி படைத்திருக்கிறேன் நீங்க பார்க்க வேண்டாமா. இந்த வசனம் இறங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளவு வருஷம்? 1000. வைல சமாயி கைஃப ருஃபியாத், வானம் எப்படி உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா. வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத், இந்த மலை எப்படி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லலங்க, எப்படி நட்டப்பட்டிருக்கிறது. மலையை அல்லாஹ் என்ன பண்ணிருக்கானாமா, குத்தி வச்சிருக்கானாமா. வைலல் அரலி கைஃப சுதிஹத், இந்த பூமி எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாமா. இத அல்லாஹ் பார்க்க சொல்றான். இன்னா அன்சல்னா ஹூ என்று சொல்கிற, அதை நாம் இறக்கினோம் என்று சொல்கிற அந்த ஹூ இருக்கே, அந்த ஹூ குர்ஆன். அந்த குர்ஆன அல்லாஹ் இந்த ஹூக்குள் இருக்கிற அறிவியலை நீ யோசித்து பார். இப்போ மனுஷன் 1500 வருஷத்துக்கு முன்னாடி மலையை பார்த்தா என்ன தெரியும்? மலை அவ்வளவுதான் தெரியும். அப்படியே அங்க தெரியுது மேற்கு தொடர்ச்சி மலை. இன்னைக்கு மலை ஆராய்ச்சியாளர்கள் என்ன மல்லா சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? அல்லாஹ் வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத், மலையை நான் எப்படி நட்டி இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வசனத்தை எடுத்து பார்த்து அந்த ஹூவை யோசிக்கிறாங்க. முஸ்லிம் யோசிக்கிறோமா இல்லையோ, முஸ்லிம் அல்லாதவர்கள் யோசிக்கிறாங்க. மலையில ஆண் பெண் கல்லுல இருக்காமா. இந்த ஆம்பளை பொம்பளைங்கிறது மனுஷன்ல, விலங்குல, பறவையில என்று மட்டும் இல்லை, மலையிலும் ஆண் மலை பெண் மலை. மலைக்கு அல்லாஹ் யோசிச்சு பார்த்தான், யோசிக்க சொல்றான். மலைகளில் சில மலைகள் இருக்கிறது, அந்த மலைகளுக்கு உள்ளே தேரை என்ற ஒரு உயிரினம் வாழும். மலைக்குள்ள கப்புன்னு அடைச்சிருக்கிற மலைக்குள்ள இந்த சைடு பார்த்தாலும் பெரிய மலை, இந்த சைடு உள்ளுக்குள்ள தேரை என்ற ஒரு உயிரினம் வாழ்கிறது. அங்க உருவாகி
அங்கேயே அது இனப்பெருக்கம் ஏற்படுத்தி அதுக்குள்ளேயே அது இருக்கு. ஒரு மாம்பழம் வாங்கிட்டா சுத்தியும் தோல், நீல மாம்பழத்துக்கு உள்ள கொட்டையில ஒரு புழு உயிரோட இருக்கும், சுத்தியும் தோல். எப்படி ஊதுனாலும் காத்து அந்த மாம்பழத்துக்குள்ள போகாது. ஆனா அதுக்கு உள்ள புழு ஒரு உயிரினம். உயிரினம்னா நம்ம அது எல்லாமே உயிரினம் தான் என்பதை போல அல்லாஹ் கடும் பாறைக்கு உள்ள ஒரு தேரை என்ற ஒரு உயிரினத்தை வச்சிருக்கான். இந்த ஹூ சொல்லுது வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத். மலையை பத்தி யோசிச்சு பாருங்க. அறிவை தட்டுது. மனுஷன் நினைக்கிறான் நாம் கற்றது, நாம் படித்தது, காலேஜில் படிக்கிறது, ஸ்கூல்ல படிக்கிறது, கம்ப்யூட்டர் படிக்கிறது, ஐடி படிக்கிறது, இன்ன பிற எல்லாத்தையும் எழுத்தறிவை படிப்பது அனைத்தும் அறிவு என்று மனிதன் கருதுகிறான். மனித அறிவு திகைத்து நிற்கிற ஒரு விஷயத்தை இந்த ஹூல அல்லாஹ் வைக்கிறான். இன்னா அன்சல்னா ஹூ. இப்ப நம்ம அடுத்த வார்த்தைக்கு போகவே இல்லைங்க. இந்த இன்னா அன்சல்னா ஹூலையே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், யோசிச்சுட்டு இருக்கோம். திருக்குரானின் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், கடலில் இருக்கிற அனைத்து நீர்களையும் மையாக்கி, உலகில் இருக்கிற அனைத்து மரங்களையும் பேனாவாக்கி, திருக்குரானுக்கு விளக்கம் எழுத ஆரம்பித்தால் கடல் நீர் தீந்துரும், மரங்கள் எல்லாம் தீந்துரும். அல்லாஹ்வினுடைய கலாம் ஷரீஃபுக்கு நமது அறிவு விளக்கங்களை முழுமையாக எழுதவும் முடியாது, பேசவும் முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது. இங்கே இன்னா அன்சல்னா ஹூ இங்க வருது பாரு. அல்லாஹ் மலையை சிந்திக்க சொல்றானே, அந்த மலை ஆண் மலை உண்டு, பெண் மலை உண்டு. அது திடமான கடும் பாறைகள். அந்த பாறைக்கு உள்ளே உயிரினம் மட்டுமல்ல, சில மலைகளுக்கு உள்ளே நெருப்பு கங்குகள் உள்ளுக்குள்ள, சுத்தியும் கடும் பாறை, உள்ளுக்குள்ள நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு. இது எரிமலை. உலகத்தில் பல்வேறு இடங்களில் எரிமலை திடீர்னு என்ன ஆயிரும்னா அப்படியே மேல வந்து எரிமலை குழம்பு மேல வெடிச்சிரும். அடிக்கடி ஏற்பட்டே இருக்கு. வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத். மலை எவரெஸ்ட் சிகரம் 9 கிலோமீட்டர் உயரம் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. 10 கிலோமீட்டர் உயரம் இருக்கிறதுலயே இந்தியாவில, ஆசியாவில பெரிய சிகரம் எவரெஸ்ட், இமயமலை. வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத். இந்த மலை மேல 9 கிலோமீட்டர் இப்படி பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு அதுக்கு கீழே 100 கிலோமீட்டர் கீழே அதனுடைய முளை இருக்குதாமா. இன்னைக்கு கண்டுபிடிச்சு எல்லா மலைகளுக்கு கீழும் மேல தெரியறதை விட 10 மடங்கு கீழே அது நட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மலையும் இப்படி கீழே வேர், பாறையை கொண்டே வேறு. மரத்துக்கு தான் வேற நம்ம பார்த்தோம். ஆனா ஒவ்வொரு மலைக்கும் அந்த கல்லை கொண்டே மேல தெரியறதை விட 10% கீழே அதிகமா வேறு நட்டப்பட்டிருக்கிறது என்பது ஆய்வு நீண்டு கொண்டே போகிறது. சுருக்கமாக முடிப்பதாக இருந்தால், இந்த ஹூ வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத், இந்த மலை எப்படி நட்டப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டாமா? இந்த ஹூ சொல்கிறது. இதோட நிக்குதா? வைல சமாய் கைஃப ருஃபியத். வைல சமாய் நிறைய இடத்துல இந்த சமா வானம், வானம், வானத்தை பார்க்கண்டாமா அப்படி சொல்லல அல்லாஹ். நம்மள என்ன சொல்றானா, வானத்தை பாருங்கன்னு சொல்லலங்க.
வைல சமாயி, இந்த வானம் ருஃபிஅத், எப்படி உயர்த்தப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. இதனுடைய உயரம் இது எப்படி, என்ன, இதை நீங்க பார்க்கணும். வான ஆய்வை நாம பார்த்தோம்னா அது மிகப்பெரிய ஆச்சரியங்க. இந்த பால்வெளி, மனித அறிவு அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு என்ன ஆயிரும். வானத்துக்கு முன்னாடி இடையில அப்படியே லேயர், எப்படி ஒரு கேக்குல கீழே ஒரு இது மேல ஒண்ணு, அப்படி லேயர் லேயர் மாதிரி எல்லாம் இந்த பூமிக்கு மேல ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் காற்று மண்டலத்தை வச்சிருக்கான். ஒரு குறிப்பிட்ட அளவு, அவ்வளவுதான். அதுக்கு மேல காத்து கிடையாது. இந்த உயிரினங்கள் சுவாசிக்கணுங்கிறதுக்கு வேண்டி காற்று மண்டலம். எங்கு காற்று மண்டலம் இருக்கிறதோ அங்க மட்டும்தான் புவியீர்ப்பு இருக்கும். காற்று மண்டலங்கள் இருக்கிற இடத்துலதான் நம்ம நிக்க முடியும். ஒரு பொருளை தூக்கி போட்டா அது கீழே வரும். இந்த காற்று மண்டலத்துக்கு மேல போயிட்டா புவி ஈர்ப்பு இல்லை, அது மிதக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் எல்லா சூரியன் சந்திரன் கோள்கள் எல்லாம் அங்க மிதக்குது. இத பார்த்துதான் மனுஷன் என்ன பண்ணானா, அது அங்க மிதக்குது, நம்மளும் ஒன்ன மிதக்க வைக்கலாம்னு செயற்கை கோளை கொண்டு போய் மேல வைக்கிறான், காற்று மண்டலத்துக்கு மேல. அது அங்க மிதக்குது. மிதக்குதே, அதுக்கு மேல என்ன இருக்கு? இன்றைய ஆய்வுகள் சொல்கிறது, சூரிய வெப்பம் டைரக்டா அடிச்சிருச்சுன்னா இந்த உயிரினங்கள் எதுவுமே உலகத்துல வாழ முடியாதாம். அவ்வளவு சக்தியாமா இந்த சூரிய உஷ்ணத்துக்கு. புல்லு பூண்டு மரம் செடி கொடி எதுவுமே முளைக்காது, எந்த உயிரினமுமே வாழ முடியாது, அவ்வளவு ஹீட்டு. இதுக்கு அல்லாஹ் ஒண்ணு என்ன பண்றானாமா, அந்த சூரிய வெப்பம் அப்படியே டைரக்டா நமக்கு வராம இருக்கிறதுக்கு மேகங்களை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது மேகம் அதை அப்படியே தடுக்குது. இந்த ஓசோ என்றெல்லாம் இன்னைக்கு சொல்கிறார். ஓசோ படலம் தடுக்குது. அதுக்கு பிறகு சூரிய ஒளியை வாங்கி அது அப்படியே தடுத்து ஒரு நமக்கு தேவையான டெம்பரேச்சர்ல கீழே இறங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. வைல சமாஇ கைஃப ருஃபிஅத், வானத்தை நீங்க பார்க்க வேண்டாமா அப்படின்னு பார்த்துட்டு இன்றைய ஆய்வாளர்கள் சூரிய வெப்பத்தை நமக்கு ஸ்டோரேஜ் செஞ்சு தருவதற்கான படலங்கள் அந்த சூரிய வான் மண்டலத்திலிருந்து கீழே இடையில ஒன்று காலம் காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மண்டலங்கள், வழி மண்டலங்கள் தான் உயிரினங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பார்க்க சொல்றான், வைத சமாஇ கைஃப ருஃபிஅத், உன்னை வாழ வைக்கிறது எது நீ பார்க்கண்டாமா? இன்றைக்கு வானவியல் ஆய்வுகள் சொல்கிறது. ஆனா இத அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இன்னா அன்சல்னா ஹூ, இந்த ஹூவுக்குள்ளே அல்லாஹ் வைத்தான். நமது அறிவு அப்படி திகைக்குது. வயலல் அரளி கைஃப சுத்திஹத், எத்தனை தடவை இந்த வசனங்களை நாம் ஓதி இருப்போம், கேட்டிருப்போம். 4 வசனம். இந்த பூமி என்ன பூமி? இந்த பூமிய அல்லாஹ் சுத்தி மலையை வச்சுட்டு இந்த பூமிய மலை மாதிரி வைக்கல, மண்ணு. இந்த மண்ணில் இருந்து நம்மளை படைச்சான். நாம் யார்? நாம் அரளின் அகுகள், அரளின் அகுகள், மண்ணின் சகோதரர்கள். நாம மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணிலேயே போயிருவோம். நாம் தான் மண், மண்ணு தான் நம்ம. மண்ணு அப்படித்தான். இந்த மண்ணு, இந்த அரள், இந்த பூமி எதை போட்டாலும் மக்க வச்சிரும். மண்ணு அப்படிங்கிறோம். இதுல செம்மண்ணு, களிமண்ணு, அதுக்கப்புறம் ஓட மண்ணு, ஜல்லி மண்ணு, எத்தனை மண்ணு உள்ளுக்குள்ள, கிராவல் மண்ணு,
இந்த மண்ணுக்கு அல்லாஹ் ஒன்றை வைத்தான். இது தோண்ட 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 போய்கொண்டே இருக்கும். இந்த மண்ணுக்கு அடியில் பாறைகள் சிலதை வைத்து, பாறையின் இடையில் நீரை வைத்து, சில இடங்களில் எரிபொருள் கருப்பு தங்கம் பெட்ரோலை வச்சான். பூமியிலிருந்து வந்த பெட்ரோல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி விமானத்துக்கு, 2வது குவாலிட்டி இன்ஜின் வாகனங்களுக்கு, 3வது டீசல், அதுக்கடுத்து சீமெண்ணை, அதற்கடுத்து தாறு, அதுக்கடுத்து பாலித்தீன் கவர்கள் தயாரிக்கிறதுக்கு, இப்படி நூற்றுக்கணக்கான உபயோக பொருள்கள் இன்றைக்கு பெட்ரோலிய பொருளில் இருக்கிறது. இது மண்ணு. இது என்னது? மண்ணு. மனிதன் விரும்புகிற உலோகங்களில் ஒன்று தங்கம். வெட்டி வெட்டி எடுக்கிறான் தங்கம். இது மண்ணு. ஒயிலல் அரளு, இந்த பூமிய நீ பார்க்கண்டாமா? இதுக்குள்ளதான் நீயும் வந்த, நீயும் போற. நீ விரும்புறது எல்லாமே இதுக்குள்ள இருக்கிறது தான். தங்கம். வெட்டி வெடி எடுக்கக்கூடியது நிலக்கரிகள். நிலக்கரி இதுக்குள்ள இருந்து ஆழ தோண்ட தோண்ட கனிம வளங்கள் மட்டுமல்ல, மனுஷன் விரும்புற எல்லாம், உபயோகப்படுத்துகிற எல்லாம் இந்த பூமியில் இவன் பிறந்தது முதல் சாகுற வரைக்கும் இவன் உயிர் வாழ்வதற்கான எல்லா தானியங்களும் இந்த பூமியிலிருந்தே முளைக்கப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ பூமியை சிந்திக்கண்டாமா? உன்னை தாங்கக்கூடிய கடைசி மடி இந்த மண்ணின் மடி. யோசிக்க வைக்குது. மேல சொல்லுவான், அஃபலா என்லுரூன இலல் இபிலி கைஃப குலிகத். இந்த இன்னும் அஞ்சல்னா ஹூ அப்படிங்கிறதுல இறைவன் சில உயிரினங்களை சொல்றான். குர்ஆனில் சொல்லப்படுகிற உயிரினங்களில் முக்கியமானது ஒட்டகம். ஒட்டகம். இந்த ஒட்டகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்விலும் நபிமார்களின் வாழ்விலும் ஒரு பெரிய ஈடுபாட்டில் இருந்தது. இன்னையும் நம்ம இந்த ஹூ தான் பேசிட்டு இருக்கோம். எந்த ஹூங்க? இன்னா நகர முடியலையே. குர்ஆன் எவ்வளவு பெரிய அற்புதம். அஃபலா என்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒட்டகத்தை நீங்கள் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நீங்க பார்க்கலாமா? மனுஷனை பார்க்க சொல்லல, பெரிய யானையை பார்க்க சொல்லல, சிங்கத்தை பார்க்க சொல்லல. எத்தனையோ உயிரினங்கள் இருக்கும்போது குர்ஆன்ல இதை மட்டும் சொல்றானே. இந்த ஹூ இதை சொல்ல சிந்திக்க சொல்லுது. ஹூ என்றால் அது, அது என்றால் குர்ஆன் சொல்லுதுங்க. இந்த ஒட்டகம் என்பது இஸ்லாமிய வாழ்வியல் முறையில் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. குர்பான் கொடுக்கிறோம். எதெல்லாம் குர்பான் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் எதுதான்? எதுங்க? ஒட்டகம். அதற்கடுத்து மாடு, அடுத்து ஆடு. கோழி எல்லாம் கொடுத்துட முடியாது. இப்ப முதல்ல ஒட்டகம். இந்த ஒட்டகம் அங்கிருந்து ஆரம்பிக்குதா? அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்புக்கும் ஒட்டகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படி சம்பந்தம்? ஜம்சம் கிணறு காணவில்லை, அது எங்க இருக்குன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் பாட்டனார் பேரு அப்துல், என்ன பாருங்க சத்தமா, அப்துல் முத்தலிப். அவங்க அத்தாட அத்தா, வாப்பாட வாப்பா, வலியாப்பா. அவர் என்ன பண்ணிடுறாரு? ஜம்ஜம் கிணறு எங்க இருக்குன்னு தெரியல, யா அல்லாஹ். அன்னைக்கெல்லாம் டக்கு டக்குன்னு நேர்ச்சை பண்ணிடுவாங்க. எப்படி நேர்ச்சை பண்றதுன்னு தெரியாது, அந்த மாதிரி நேர்ச்சை பண்ணிடுவாங்க. அப்துல் முத்தலிப் என்ன நேர்ச்சை பண்ணிட்டாருன்னு, யா அல்லாஹ் ஜம்ஜம் கிணறு எங்க இருக்குன்னு நீ எனக்கு காமிச்சிட்டேன்னா என் பையன்கள்ல ஒருத்தரை என்ன பண்ணிடுறேன், நான் குர்பான் கொடுத்துடுறேன்னு நேர்ச்சி பண்ணிட்டாரு. அவருடைய கனவில் சில நாட்கள் கழித்து ஜம்சம் கிணறு இங்க இருக்குன்னு அல்லாஹ் காமிச்சு கொடுத்தான். இப்ப அங்க போய் பாக்குறாங்க, அங்கதான் ஜம்சம் கிணறு இருக்கிறது, கண்டுபிடிச்சாச்சு.
இப்ப என்ன பண்ணணும் இவரு? இப்போ பார்த்தா அவர் இருக்கிற 10 மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் இந்த மாதிரி நேற்று செஞ்சேன், சரி யாரோ ஒருத்தர் பண்ணிருந்து என்ன பண்றது அப்படின்னு 10 பேரை எழுதி போட்டா ரசூல்லாவுடைய வாப்பா பேரு அப்துல்லா, அவர் பேர் வருது. வந்ததுமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு, இவர் பேர் வருதே. சரி ரெண்டாவது டோட்டலா எழுதி போ, பார்த்தா இவர் பேரே வந்துட்டு இருக்கு. சரி இதுக்கு மாற்று என்ன பண்ணலாம் அப்படின்னு மசூரா பண்ணிட்டு, இதுக்கு பகரமா அப்துல்லா 10 ஒட்டகம், ஒட்டகம் அங்க வருது, அப்துல்லா 10 ஒட்டகம், ஒரு சீட்ல அப்துல்லா, ஒரு சீட்ல 10 ஒட்டகம் எழுதி போட்டா ரெண்டாவதும் அப்துல்லாவே வந்தது. அப்துல்லா 20 ஒட்டகம், அப்பவும் அப்துல்லாவே வந்தது. அப்துல்லா 30 ஒட்டகம், அப்பவும் அப்துல்லா வருது. அப்துல்லா 40 ஒட்டகம், அப்பவும் அப்துல்லா வருது. அப்துல்லா 50 ஒட்டகம், எல்லாமே வந்துட்டே இருக்கு. இந்த ஒட்டகம் விடவே இல்லைங்க. யார? ஒட்டகம் தான் ஜெயிச்சுட்டே இருந்தது, அப்துல்லா உள்ளவே வர விடல. கடைசியில அப்துல்லா 100 ஒட்டகம் அப்படின்னதுமே 100 ஒட்டகம் வந்தது, அப்துல்லா விட்டுருச்சு. இப்பதான் அப்துல் முத்தலிப் ஜம்ஜம் கிணறுக்காக வேண்டி 100 ஒட்டகங்களை அறுத்து குர்பான் கொடுத்து என்ன பண்ணாரு? இந்த ஒட்டகம் அங்கிருந்து வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கஸ்வா அப்படின்னு ஒரு ஒட்டகம் இருந்துதான். இந்த ஒட்டகத்தில் தான் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு 13 நாள் பயணம் புறப்பட்டார். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு இறுதி ஹஜ்ஜுக்கு அதுலதான் வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துல போகும்போதே வஹி வந்தது. அப்படி பெருமானாருக்கு வஹி வருகிற போது அமர்ந்திருந்த ஒட்டகமும் எதுதான்? எந்த உயிரினத்தின் இருக்கும் போதும் ரசூலுக்கு வஹி வரல, ஒட்டகத்தின் மேல் பயணிக்கும் போது வஹி வந்திருக்கு. ஒட்டகத்துக்கு இப்படி பெருமானாரோடு ஒரு வரலாறு இருக்கிறது. ரசூல்லா கடைசி கட்டத்துல 100 ஒட்டகங்களை வாங்கி அவர்கள் குர்பான் கொடுத்தாங்க. 63 ஒட்டகத்தை தான் அறுத்து விட்டு மீதி 37 ஒட்டகத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அறுக்க சொன்னார்களாம். அப்ப நான் 63 வயசு தான் இருப்பேன் அப்படிங்கிறத சமிக்கையா காமிக்கிறதுக்கு அவர்கள் உபயோகப்படுத்தி குர்பான் கொடுத்த பிராணி எதுங்க? ஒட்டகம். ஒட்டகம். அப்போ தீனுக்குள்ள, இஸ்லாத்துக்குள்ள நாம ஒரு விஷயத்தை அறிவார்ந்து உள்ள போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நிறைய நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா நமக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை, போர் அடிக்குது. இஸ்லாம் நமக்கு போர் ஆயிடுச்சு, சலிக்குது. என்ன இது அரைச்சமாவே அரைச்சு என்னத்தை சொல்லி போறாங்க, இதுல என்ன கேட்ட போறோம்? ஏனென்றால் நமக்கு அப்படி ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டது தீனிலே. பேர் அற்புதங்க இஸ்லாம், அதுவும் குர்ஆன்ங்கிறது பெரிய அற்புதங்க. உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மனால ஜீரணிச்சுக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய பேர் ஆற்றலின் பொக்கிஷம் எது? சின்ன விஷயம் தான். குர்ஆன்ல வந்துருச்சுன்னா அது அறிவு கண்ணை அப்படியே அசைச்சு பார்க்கிறோம். இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب மஸலன் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. குர்ஆன்ல ஒரு வசனம் இது, சூரத்துல் பக்ராவுல வருது. இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب மஸலன். என்ன சொல்றான் அல்லாஹ்? நானு உதாரணம் சொல்றதுக்கு கொசு அப்படின்னு சொல்ல கூட நான் வெக்கப்பட மாட்டேன். கொசு இருக்க கொசு அப்படிங்கிறான். இப்போ இதை புடிச்சாங்க, குர்ஆன்ல கொசு சொல்லி இருக்க, கொசுவை எடுத்து வச்சான். கொசுவை எடுத்து வச்சுட்டு அந்த டெலஸ்கோப், அது பேர் என்னங்க, சின்னது பெருசு பூத கண்ணாடின்னு நம்ம சொல்லிக்கலாம், அதை வச்சு கொசுவை பார்த்தா யானை மாதிரி ஆக்கி கொசுவை அப்படியே பார்க்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் இருக்கல்ல. கொசுவை அப்படி பார்த்தா கொசுவுக்கு கண்ணு இருக்கல்ல, கண்ணு, கொசுவோட கண்ணு ஒரு கண்ணு இல்லையாமா. அந்த கண்ணுல பொட்டு 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 போட்டா கொசுவுக்கு 100 கண்ணு இருக்காங்க. எத்தனை கண்ணுங்க? 100 அல்ல,
100 என்று வரையறுக்க முடியாம கொசு அந்த இதை வச்சு பார்த்ததும், கருவியில் விட்டு பார்த்ததும் இத்தனை இருக்கு. இன்னல்லாஹலா எஸ்தகி அணியதரிம மதலன் மா பௌதத்தன் ஃபமா ஃபௌகஹா. நான் இதை சொல்றதுக்கு கூட நான் வெக்கப்பட மாட்டேன். நானே ஏன் சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டேங்கிறான் அப்படின்னு இதுக்குள்ள போய் பார்த்தா எந்த உயிரினத்துக்குமே இவ்வளவு கண்ணு இல்ல, கொசுவுக்கு இருக்கு. கொசுவுக்கு இப்படி இருக்கு. அடுத்து பார்த்தா வேற என்ன இருக்கு கொசுவுக்கு? கொசுவுக்கு மட்டும் 3 ஹார்ட் இருக்காமா. எப்படிங்க? அதனுடைய சைஸ் எவ்வளவுங்க? சைஸ் எவ்வளவு? அவ்வளவுதான். தூங்கிட்டு இருக்கும்போது அதுல நம்ம ஆளுங்க சதம் அடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. சட்டக்கு 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 அடி அப்படி. ஆனா இந்த கொசு இதனுடைய ஹார்ட் 3. நம்ம பிடிச்சி அடிச்சா பச்சுக்குன்னு போகக்கூடிய அது இன்னும் அதை சொல்கிறார்கள். பெரிய ஆச்சரியம் அடைஞ்சதே அதனுடைய ரெக்கையில தாங்க. ரெக்கை. இன்னைக்கு ஃபேன் ஓடுது, இப்படி சுத்துது. இப்படி சுத்துகிற ஃபேன்ல ஒரு நிமிஷத்துக்கு சுவிட்ச் போட்டதுமே இப்படி சுத்துதுன்னா 70. ஒரு நிமிஷத்துல 70 தடவை சுத்தலாம். இதுதான் ஃபேனுடைய டெம்பரேச்சர். அவ்வளவுதான் அளவு. ஒரு நிமிஷத்துக்கு மோட்டார், கார்ல இருக்கிறது, இன்ஜின்ல இருக்கிற மோட்டார், இதுவெல்லாம் இதை விட சர்ன்னு ஒரு 120 அப்படி சுத்தலாம். அதை விட பெருசா ஹெலிகாப்டர், விமானம், இதுல இருக்கிறது ஒரு 200. ஒரு நிமிஷத்துக்கு 200. இந்த மோட்டர்களுடைய சுத்துதல் அவ்வளவுதான். அதுவும் இப்படித்தான் சுத்த முடியும். எல்லாமே ஒண்ணு இப்படி சுத்தும் அல்லது இப்படி சுத்தும். கொசுவின் ரெக்கை இருக்க, இது சுத்துறது இல்ல, அடிக்கிறது. இப்படி 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 அடிக்கிறது. இப்படி அடிப்பது என்பது ஒரு நிமிஷத்துக்கு மனுஷ கண்டுபிடிச்ச ஃபேனு, மோட்டரு, இன்ஜினு, ஹெலிகாப்டரு, விமானம், எதுலுமே பண்ண முடியாத ஒண்ண இந்த கொசு ரெக்கைய இப்படி அல்ல, இப்படி இப்படி ஒரு நிமிடத்திற்கு 300 தடவை அடிக்க வைக்கப்படுகிறதா. எத்தனை தடவை? எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. இதுதான் ஹூ. இன்னா அன்சல்னா ஹூக்குள்ள இருக்கக்கூடியது. உலகம் முடியும் வரை எந்த மோட்டரினுடைய இயக்கத்தையும் இப்படி சுத்தம் வச்சான். 120, 140, 150, 200ன்னு இப்படி அடிச்சானா கையெல்லாம் ஓஞ்சிரும். ரொம்ப நேரம் ஒரு செம்பு கம்பி பிடிச்சி இப்படி 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 ஆக்கணும்னா அது கொஞ்ச நேரம் ஆக்கணுமே உடஞ்சிரும். கொசுவின் இறகு இருக்குதே, அதன் உடம்பு இரும்பால் ஆனதல்ல. அதன் உடம்பும் அடிச்சா ஊதுனா பறந்துரும். அதன் ரெக்கையும் அப்படிப்பட்ட ஒன்றுல ஜாயிண்ட் ஆக்கி வச்சு ரெண்டும் சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு 300 தடவை அடிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டு இந்த ஹூக்குள்ள இது இருக்குது அப்படிங்கிற வசனத்தை இன்னல்லாஹ லா யஸ்தகி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها. இன்னியும் ஹூ முடிஞ்சுதா? முடியல. நீ அடுத்து லைலத்துல் கத்ருக்கெல்லாம் வர வேண்டியது இருக்கு. இப்போ இந்த ஒட்டகம், இந்த உயிரினம் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு இப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் போர் அடிக்குதா? இல்ல தூக்கம் வருதா? 4 விஷயத்தை நம்ம கவனத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அறியாமை அகலனுங்க. அறியாம போய் அருள்மறையின் ஞானம் நமக்கு கிடைக்கணும். இஸ்லாம் அவ்வளவு தித்திப்பானது, தேனானது. நம்ம பள்ளிவாசல், நிர்வாகம், ஜமாத்து, ஆஜியாரு, அஜிருத்து, மோதினாரு, இஸ்லாம் இப்படியா?
இது எல்லாம் ஒரு அர்த்தத்துக்கு உள்ளே விளைந்திருக்கிற ஒரு மாபெரும் ஆற்றல் இந்த சமுதாயம். வேற எங்கேயுமே இவ்வளவு பெரிய அறிவார்ந்த கருத்துக்களை நம்ம பார்க்க முடியாது. ஆனா நம்ம அதை தேடுறது இல்லை, தேடல. இன்னும் அறியாமை நம்மள்ட்ட இருந்துட்டே. இந்த ஜியாவுதீன் நஜித்தின்னு ஒருத்தர் முக்காலத்துல பயான் பேசுவார். அவரு அறியாமை எந்த அளவுக்கு இருக்குன்னு தொடர்ந்து சொல்லிட்டே வருவார். பொதுவா ரமதான் காலம் வந்துருச்சுன்னா தான் வீட்டுல பொம்பளைகள்லாம் தொழுவாங்க. அது வரைக்கும் தொழுகிறதே இல்லை. பெண்கள் விஷயத்தையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா எலெக்ஷன் வேற அறிவிச்சுட்டாங்க. அவங்க சொல்றவங்களுக்கு ஓட்டு போடாட்டி சோத்துல விச வச்சிருவாங்களா. அதனால ரொம்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பெண்கள் அறியாமை சொல்லுவார். நம்ம வீட்டுல எல்லாம் விச வைக்க மாட்டாங்க. சமூகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது கவலையான ஒரு காலகட்டம். அதிலும் அறியாமையில் இருக்கிற முஸ்லிம் பெண்கள் பர்தாவை போட்டுக்கிட்டே அவனுக்கு பிளைன் கிஸ் கொடுக்குதுங்க. அது அப்படியே அதே மாதிரி அங்கிருந்து அவன் கொடுக்கும்போது இது அப்படி கவ்வுது, பர்தா கவ்வுது. என் புருஷனையெல்லாம் எனக்கு பிடிக்காது, அவனைத்தான் பிடிக்கும். இவன் இந்த பக்கத்திலேயே அந்த பூமட்டம் நிற்பான் சிரிச்சுட்டு. நீ மாத்திரம் ஓட்டு போட சொல்லலைன்னா உன்னை தலா கூட்டுருவேங்குது. அது எல்லாம் ரொம்ப மிதமிஞ்சி போச்சுங்க. ரொம்ப போனா நம்ம எல்லாம் கடைசியில ஏதோ காட்டுக்குள்ளதான் போகணும் போல இருக்கு. பெண்கள் அவ்வளவு ஒரு கட்டுப்பாடற்ற சூழல்கள், ஒரு நியாயமான நாகரீகமான ஒரு அறிவார்ந்த ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஒழுக்கமான எல்லாமே இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிறதுல. பாதத்துல அந்த ஐயம்பேட்டை அஜித் சொல்லுவார், 3 பெண்கள் தொழுது கொண்டிருந்தார்களாம். தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு பூனை குறுக்க போயிடுச்சு. அதான் புதுசா தொழுகிறதா சார். அச்சச்சோ பாலா போன பூனை, எதுக்கு குறுக்க வந்தேன்னு கெட்டிட்டே சொல்லிச்சான். 2வது இருந்த பொம்பளை சொல்லிச்சான், ஏ பாத்திமா தொழுவும் போது பேசக்கூடாது, அது தொழுதுட்டேன். 3வது சொல்லிச்சான், ஆமா ஆமா நான் மட்டும்தான் பேசல. 3மே அவுட்டு. அறியாமை அப்படித்தான் இருக்கும். இது அவர் நிறைய சொல்லுவார். தீனில் அறியாமை இருக்கக்கூடாது, அறிவு இஸ்லாத்தை பத்தி தெரியணும் அப்படிங்குவாங்க. அதே மாதிரி புருஷன் பேரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளை அனுப்பிச்சு சொல்லுவாங்க. புருஷன் பேர் சொல்லக்கூடாதுமா. இன்னைக்கு புருஷன் பேரை அடிச்சு காய்ச்சிடுவாங்க. வாடா போடா, என்னடா வாடா போடா நீயே, உன்னை எல்லாத்துக்கு முன்னாடி வாங்க போங்க சொல்லுங்க, தனியா உன்னைய இப்படித்தான். ஆனா அந்த காலத்துல புருஷன் பேரு சொல்லாத, அது ஒரு மரியாதை குறைவு அப்படியெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஒரு பிள்ளையோட புருஷன் பேரு ராமத்துல்லாவாமா. தொழுக போனா இது சலாம் கொடுக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வராமத்துல்லா வருது. ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இந்த பிள்ளைக்கு. தொழுகை எப்ப பார்த்தாலும் சலாத்துல இப்படி வருதே, இது வேற நம்ம அத்தா அம்மா புருஷன் பேர் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இது எப்ப தொழுகும் போதும் அஸ்ஸலாமு அலைக்கும் என் பிள்ளையோட வாப்பான்னு இந்த சைடு திரும்புமாங்க, இந்த சைடு அஸ்ஸலாமு அலைக்கும் என் பையனோட அத்தான்னு திரும்புமாங்க. ஏம்மா இப்படி செய்யற? இல்ல புருஷன் பேர் சொல்லக்கூடாதுன்னாங்க. உன் புருஷன் பேர் என்ன? ராமத்துல்லான்னு. இங்க எத்தனை ராமத்துல்லா இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அறியாமை 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 அகற்றப்பட்டு அறிவுக்கண், அதிலும் தீனின் அறிவு நமக்கு தெரியும். இஸ்லாத்துக்குள்ள பாருங்க, 5 உயிரினங்களை அல்லாஹ் தாயின் கருவை சந்திக்காமல் உலகத்துல அனுப்பிச்சாங்க. 5 உயிரினங்கள் தாயின் கருவை சந்திக்கல. அதுல முதல்ல நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு யார் இல்ல? தாய் இல்ல, தாயின் கருவை சந்திக்கல. 2வது உயிரினம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு யார் இல்ல? தாய் இல்லை, தாயின் கருவை சந்திக்கல. 3வது உயிரினம் இஸ்மாயில் நபியை அறுக்கிறதுக்கு இப்ராஹிம் நபி எத்தனித்த போது வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு ஆட்டை இறக்கினான். அந்த ஆட்டுக்கு என்ன இல்ல? தாய் இல்ல.
4வது உயிரினம் ஃபிரௌன். மூசா நபிக்கு முன்னால் சூனியக்காரர்களை வைத்து கயிறு தூக்கி போட்டான். எல்லாம் பாம்பு மாதிரி தோற்றம் அளித்தது. பாம்பு இல்ல, ஒரு தோற்றம், பொம்மை. இப்ப மூசா நபி, அல்லாஹ் என்ன இது இப்படி அப்படின்னு, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அதெல்லாம் சும்மா அவன் படம் காமிக்கிறாங்க, ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்றது அல்லாஹ்? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது உயிரற்ற படங்கள், பாம்பு போல தோற்றம் அளிக்குது. உண்மையான பாம்பு ஒண்ணு நான் வர வைக்கிறேன். எப்படி அல்லாஹ்? உங்க கையில இருந்து அசாவை கீழே போடுங்க. அவர்கள் கீழே போட்டார்கள். அந்த அசா என்ன ஆயிடுச்சு? குர்ஆன் இது சொல்லுது. அசா உயிர் உள்ள பாம்பாயி அங்க படம் காமிச்சு கொண்டிருந்த வெத்து மாயங்கள் அத்தனை லபக் 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 முடிச்சு அந்த உயிரோடு அப்படியே நிக்குது. இந்த உயிரினம் தாயின் கருவை சந்திக்காமல் எங்க வந்தது? 5வது ஒரு உயிரினம் இருக்கு. அதுதான் அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஒட்டகத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே, அந்த உயிரினம் ஒட்டகம். 5வது உயிரினம். சாலிஹ் நபியிட்ட வந்து அந்த கூட்டத்து மக்கள், நீங்கள் நபி என்றால் இந்த பாறை பிளந்து ஒரு கற்பிணி ஒட்டகம் வெளியே வர வேண்டும், வந்து அது குட்டி போட வேண்டும், ஒரு நாள் எங்களுக்கு பால் தரணும், மற்றொரு நாள் அந்த குட்டிக்கு பால் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒட்டகம் வந்தா வருவது, அவங்க 3 ஷர்த்து வச்சாங்க. வருவது ஒட்டகமாக இருக்கணும். என்னவா இருக்கணுமாமா? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். இங்க பாருங்க, அதுவும் பெண் ஒட்டகமா இருக்கணும், அதுவும் கற்பிணியா இருக்கணும். 3ஆச்சா? வெளியே வந்ததுமே குட்டி போடணும். 4ஆச்சா? குட்டி போட்டதுக்கு அப்புறம் முழு பாலும் அந்த குட்டிக்கே கொடுக்க கூடாது. ஒரு நாள் அந்த குட்டிக்கு, ஒரு நாள் எங்களுக்கு. இப்படி பாறை எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு பாறை பிளக்கிறது, ஒட்டகம் வெளியே வருகிறது. சாலிஹ் நபியினுடைய கௌமுகள் அதை பார்க்கிறார்கள். வந்ததும் அந்த ஒட்டகத்துக்கு வந்தது, குட்டி போட்டது, ஒரு நாள் குட்டிக்கு பால் கொடுத்தது, ஒரு நாள் அவங்களுக்கு பால் கொடுத்துதாமா. இந்த பால் கொடுக்கிற கதையில இந்த அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் இருக்குதுங்க. நீங்க ஒட்டகத்தை சிந்திச்சு பார்க்கண்டாமான்னு சொன்ன விஷயம் இந்த ஒட்டகம் பால் கொடுத்ததுல இருக்குதுங்க. இன்னா அன்சல்னா என்னது? ஹூ. எப்படி ஹூவிலேயே நிக்கிறோமா? இந்த ஹூவிலேயே நம்ம நிக்கிறோம். அல்லாஹ் ஹூ, இன்னா அன்சல்னா ஹூ. ஒற்றை எழுத்துல எப்படி நிக்குது பாருங்க. அலிஃபாகி அகதாகி அகிலங்கள் அனைத்தையும் ஆள்கின்ற நாதனும் நீ. ஒரு அலிஃபுல எல்லாத்தையும் ஆள்ற. பாவாகி பரக்கத்தை பார் முழுதும் பரிசாக்கி பக்குவம் தந்தவன் நீ. எல்லா துன்யாவையே பக்குவப்படுத்துறது நீதான். நாங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, வெத்து. தாவாகி தாவென்று கேட்கின்ற யாவர்க்கும் தந்தருள் செய்பவன் நீ. தானு கேட்கிறோம், அத்தனையும் தந்தது நீதான். என் உடம்ப தந்தது, உசுர தந்தது, ஆரோக்கியத்தை தந்தது, பணத்தை தந்தது, மனைவியை தந்தது. இந்த உலகத்துல என்ன எண்ணமெல்லாம் நான் பெற்றிருக்கிறேனோ அத்தனையும் எனக்கு தந்தது. தாவாகி தாவென்று கேட்கின்ற யாவர்க்கும் தந்தருள் செய்பவன் நீ. சாவாகி சவாபை சகலர்க்கும் சாற்றிடும் சர்வத்தின் வல்லமை நீ. நீதான் வல்லமையுடையவன். ஹாவாகி ஹக்காகி அஹக்கமுல் ஹாக்கிமாய், ஹக்கீமாய் நிற்பவன் நீ. ஹைராகி ஹைறுகள் யாவையும், ஹைறுகள் யாவையும் ஹல்குகளுக்கு தருகின்ற அரஹமுர் ராஹிமின் நீ. ஜீமாகி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருகின்ற ஜல்ல ஜலாலுமே நீ. ஜாவாகி ஜம்சம் எனும் ஆன்மீக நீரூற்றின் அதிசயம் நீ. ராவாகி ரூஹாகி எனக்குள்ளே உயிராகி நிற்பவனும் நீ. இப்படியே வரும்போது ஹாவாகி, ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் அல்லாஹ்.
இப்போ ஹாஃபிஸா ஹத்தமல் குரான் துவால் ஓதும்போது ஒபில் அல்ஃபி உல்ஃபத்தன் ஒபில் பாய் பரக்கத்தன் ஒபில் தாய் தௌபத்தன் ஒபில் தாய் தவாபன் ஒபில் ஜீமி ஜமாலன் ஒபில் ஹாய் ஹிக்மத்தன். ஒவ்வொரு எழுத்துக்கு உள்ளேயும் இறைவனின் ஆளுமை. இந்த ஹூக்குள்ள அல்லாஹ் இத்தனைய வச்சான். அந்த ஒட்டகம் வெளியே வந்து பால் கொடுக்குது. அந்த பால் கொடுக்கறதுல ஒரு அதிசயம் நடந்ததுங்க. சுபஹான் அல்லாஹ். இன்றைய நவீன யுகத்தினுடைய ஒரு செயல் அந்த ஒட்டகத்துல அல்லாஹ் வச்சான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வந்தவர் தான் யாரு? இப்ப பாருங்க, அந்த ஒட்டகத்துக்கும் இங்கேக்கும் பாருங்க ஒரு நிகழ்வு. இந்த காலகட்டத்தில் அன்னைக்கெல்லாம் தண்ணி பாத்திரத்தில் எடுத்துட்டு போனோம், பக்கெட்டில் எடுத்துட்டு போய் கப் எடுத்து இதெல்லாம். அதுக்கப்புறம் பைப் வந்துச்சு, திருவுனா தண்ணி வரும். அதற்கடுத்து சுடு தண்ணிக்கு தண்ணி, பச்சை தண்ணிக்கு தண்ணி, இதெல்லாம். இன்னைக்கு என்ன தெரியுமா? போய் பைப்பை திருவெல்லாம் வேண்டாம், இப்படி காமிச்சா அதுக்கு பேர் என்ன? லேசர். என்னங்க? என்ன? சென்சார். அவ்வளவுதான். இது நவீன மனித கண்டுபிடிப்பு. பாருங்க, கொண்டு போய் இப்படி கை காமிக்கிறோம், கை காமிச்சதுமே தண்ணி வந்துடும். சென்சார். கையை எடுத்ததுமே என்ன நின்றும்? அதான் நின்றும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த மெத்தட் இருக்க, இந்த மெத்தட இந்த ஒட்டகத்துல அல்லாஹ் அன்னைக்கு வச்சாங்க. வச்சாம் பாருங்க அல்லாஹ். இந்த மனுஷ கண்டுபிடிப்பு அல்லாஹ்ட கண்டுபிடிப்பு பாருங்க. சாலிஹ் நபியின் ஒட்டகம் குட்டிக்கு பால் கொடுத்தது ஒரு நாள், இன்னொரு நாள் அது பால் கொடுக்கிறது யாருக்கு? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாங்க ஒட்டகத்துல பாலெல்லாம் கறக்க மாட்டோம், அந்த ஒட்டகமா வரணும். அட படுவாவிகளா, என்னமெல்லாம் கேட்டோம் பாருங்க. அல்லாஹ் சரிங்கண்ணா, சாலிஹ் நபி சரி. அப்போ பால்காரர் மாதிரி அந்த ஒட்டகம் வரும், வந்து அவங்க வீட்டு முன்னாடி நிற்கும். நின்ன போது இவன் பாத்திரத்தை கொண்டு போய் அந்த மடி கீழே இப்படி வைப்பானாமா. வைக்கும் போது அதுல இருந்து என்ன வருமாமா? பால் வருமாமா. பால் அவன் பாத்திரத்துல நிறைஞ்சதும் அந்த மடி என்ன ஆயிரும்? நின்றும். இவன் பாத்திரத்தை எடுத்துருவான், மடியில பால் நின்றும். அடுத்த வீட்டுக்கு போவான், அடுத்த வீட்டுக்கு போனதுமே அவன் பாத்திரத்தை நீட்டுவான், பால் அப்படியே வரும். சென்சார் டெக்னிக்க எங்க வச்சான்? அஃபலா எந்துருன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒட்டகத்துல அல்லாஹ் வச்சான். தாயின் கருவை சந்திக்காமல் சொர்க்கத்துக்கு போகிற ஆதம் நபி, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபிக்கு வந்த ஆடு, மூசா நபிக்கு ஏற்பட்ட அந்த பாம்பு, அஞ்சாவதா சாலிஹ் நபி காலத்தில் பாறையிலிருந்து வெளியே வந்த ஒட்டகம். ஒட்டகத்தை அல்லாஹ் சிந்திக்க சொன்னான். இதெல்லாம் இஸ்லாமிய வரலாறு. நமக்கு அறிவு தானே, விஞ்ஞானம், அறிவு அட்டாச் பண்ணணும். இந்த அறிவு ஏற்றுக்கொண்டால் தானே நமக்கு சந்தோஷம், இல்லாட்டி சந்தோஷம் இல்லையல்ல. இப்ப பாருங்க, இந்த ஒட்டகத்தின் அறிவியல் அதிசயம். நிறைய நேரத்தின் அருமை தெரிஞ்சு சுருக்கமா சொல்லிட்டு போறேன், ஏன்னா இன்னி ரெண்டாவது கதிர் சொல்லணும், மற்றதெல்லாம் சொல்லணும்ல. ஒட்டகம் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்கண்டாமா? அறிவு கொண்டு அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். வரலாற்று ரீதியா பார்த்தோம், இங்க பாருங்க விஞ்ஞான ரீதியில. ஒட்டகத்துக்கு மட்டும்தான் நடக்குகிற உயிரினங்களில் ஒட்டகத்திற்கு மட்டும்தான் 2 முட்டாமா. எத்தனை முட்டு? எல்லா உயிரினங்களுக்கும் 1 முட்டு, ஒட்டகத்துக்கு மட்டும் 2 முட்டு. இது அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான். இன்னைக்கு இந்த வசனத்தோடு இதை காணாதற காடு, அதுக்கு மட்டும் 2 முட்டு. அடுத்து பார்த்தான், ஒட்டகத்துக்கு கண் இமை, கண்ணு இமை அதுக்கு எத்தனை? அதுக்கு மட்டும் 2 இமை. 2 ஒட்டகத்தினுடைய 2 இருக்கு. அதற்கடுத்து
ஒட்டகத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உயிரணுக்கள் இருக்குத, மற்ற எல்லா உயிரினங்களின் உயிர் அணுக்கள் அப்படிங்கிறது வட்ட வட்டமா இருக்குமாமா. எந்த உயிரினத்தின் இரத்த அணுக்கள் உயிரணுக்களை எடுத்தா வட்ட 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 வட்டமா இருக்கும். இந்த ஒட்டகத்தினுடைய உயிரணு மட்டுமே எல்லா உயிரினங்களை விட இந்த லோகோ மாதிரி இப்படி முட்டை வடிவத்தில் இருக்கிற ஒரே உயிரினம் எதுதானாமா? வேற எந்த உயிரினத்திலே அப்படி இல்லையாமா. அப்படி இருப்பதினால் அது முழுக்க முழுக்க வெப்ப நிலைகளை தாங்குகிற சக்தி அந்த ஒட்டகத்துக்கு இருக்கு. இன்னொரு பெரிய ஆச்சரியங்க, அதுதான் பயங்கரமானது. இந்த ஒட்டகத்தின் அதிசயத்தை பேசினாலே 7 வால்யூம் இருக்கு. 7 வால்யூம். அஃபலா எந்திரூன இலல்லிபிடி கைப்ப குளிக்கிறதுக்கு விஞ்ஞானம் ரீதியான 7 வால்யூம். நம்மள திகைச்சு போயிருவோம். பாலைவனத்துல பயங்கரமான வெயில், அனல் காத்து அடிக்கும். என்ன காத்து? இப்ப நம்ம 2 வீலர்ல போகும்போது சைலன்சர்ல அந்த காத்து வருதல்ல, அது எப்படி இருக்கும்? ஹீட்டா வரும்போது இந்த மாதிரி பெரும் அனல் காத்து அடிக்கிற இடத்துல இது போகுது. அப்ப வெளிய பயங்கர உஷ்ண காத்து அது மூக்குல சுவாசிச்சுதுன்னா உள்ளுக்குள்ளேயும் அதே சூடா தான் போகும். இப்ப அல்லாஹ் ஒண்ணு பண்ணுனா பாருங்க, அஃபலா எந்திரூன இலல்லிபிடி கைப்ப குளிக்கத்துல அதோட மூக்குக்கு இடையில, மூக்குக்கு உள்ள இடையில ஒரு ஜவ்வு 2 துவாரத்திலையும் இருக்குதாமா. அந்த ஜவ் துவாரம் என்பது குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தன்மையுடைய ஜவ்வு. வேற எந்த உயிரினத்துக்குமே மூக்குல இப்படி அப்படியே ஒரு ஏசி மாதிரி அப்படி இப்படி போகிற காத்த அந்த மூக்கு துவாரத்தில் இருக்கும் ஜவ்வு குளிர்படுத்தி அதோட உள்ளுக்குள்ள கூலா அனுப்பிச்சு விடுமாமா. இதெல்லாம் பார்த்தா மனிதன் இன்னைக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளவு பெரிய ஆச்சரியம் இதுல, அதன் ரத்தங்கள், அதன் நாறுகள், அதன் தோள்கள், அதன் எலும்புகள், அதனுடைய கண்ணு, மூக்கு, காது, அதன் அமைப்பு, வாழ்வியல், அது தண்ணி குடிப்பது உள்ளிட்ட அது உணவு தின்னுவது, வாய் இப்படி இருக்கு. எந்த உணவையும் முள்ளு சாப்பிடக்கூடிய வகையில வச்சுட்டு இப்படி சாப்பிடுற அடிப்படையில அதன் வாய் அமைப்புன்னு A to Z உச்சி முதல் உள்ளங்கால் வரைன்னு அக்கு 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 ஆணி வேற அப்படியே எடுத்து பார்க்கறாங்க. ஒட்டகத்தை அதிசயித்து போய் நிற்குகிறது அறிவியல் உலகம். ஒரு வார்த்தை தான், அஃபலா எந்திரூன இலல்லிபிடி கைப்ப குளிக்க. இந்த அறிவியல் அதிசயத்தை வானத்தை பார்த்து, மலையை பார்த்து, பூமியை பார்த்து மட்டுமல்ல, குர்ஆனுக்கு உள்ளே போனா அறிவியல் அருள், இதுதான் ரஹ்மத். மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். என்னமோ மந்திரிக்கிறதுக்கு மட்டும் உண்டானது குர்ஆன் அல்ல. அதில் ஓதி பார்ப்பதில் கிடைக்குகிற நன்மைகள் ஆன்மீக பலம். ஆனால் இது அறிவியல் அருள். இதற்குள் ஏராளம் கொட்டி கிடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் விளங்குகிற தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அவைகளை மதிக்குகிற மனப்பக்குவத்தை அல்லாஹ் தருவானாக. இவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற குர்ஆனுடைய உம்மத்துக்கு நான். அப்போ இன்னா அன்ஸல்நாஹு, இந்த ஹுவ நான் எப்ப இறக்கணும் தெரியுமா? ஃபீ லைலத்துல் கத்ர். இத நான் இறக்கினேன். இத்தனையும் இப்ப நம்ம சொன்னது தூசி தூசி தூசிக்கு 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 விட தூசியே சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ஒரு விஷயத்தை இப்ப பேசியிருக்கோம். இந்த ஹூவை வச்சு இன்னி பேசணும்னா எக்கச்சக்கமா பேசிட்டே இருக்கலாம். ஆனா இதை இறக்கி வச்சோம். இதே மாதிரி கோடிக்கணக்கான பல்லாயிரம் கோடி கருத்துக்களை உள்ளடக்கி இந்த ஹூவை, இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். ஃபீ லைலத்துல் கத்ர். எப்போ? லைலத்துல் கத்ர்ல இறக்கி வச்சோம். அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூதுன்னு ஒரு இடத்துல இருந்து
முதல் வானத்தின் பக்கம் இதை இறக்கி வைக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இதை நாம் இறக்கி வைத்தோம் லைலத்துல் கத்ர். லைலத்துனா லைல்னா இரவு, கதிர்னா கண்ணியத்துக்குரிய இரவு. மேலும் கதிர் அப்படிங்கிறதுக்கு விதி அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கிறது. எல்லா படைப்புகளின் மனிதர்களின் விதியை தீர்மானிக்கும் ஆற்றல் பெற்ற வழிகாட்டுதலுக்கு உட்பட்ட ஒரு மாமறை வேதம். கண்ணியத்துக்குரிய குர்ஆன் இந்த லைலத்துல் கத்ர் இரவில், கண்ணியத்துக்குரிய இரவிலே இதை நாம் இறக்கி வைத்தோம். இது ஏன் கண்ணியத்துக்குரிய இரவு? லைலத்துல் கத்ர் வமா அதுராக்கமா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கேட்டும் போட்டு லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இது 1000 மாதங்களை சிறந்தது இதுக்குள்ள. அல்லாஹ் வச்சான் பாருங்க. இன்னைக்கு மனுஷன் சுருக்கி 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 சின்னதா வர்றத மனித கண்டுபிடிப்பு. அல்லாவும் இதை செஞ்சுட்டான். முன்னாடி எல்லாம் நமக்கு செல்போன் செங்கல் மாதிரி இருக்கும், அப்படித்தானே? டிவி பின்னாடி பெரிய கொண்டையோட இருக்கும். இன்னைக்கு எல்லாமே சப்ப சப்பையா, ரொம்ப சிம்பிளா. அன்னைக்கு டேப் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் சிடி, அதுக்கப்புறம் டிவிடி, அப்படி. இன்னைக்கு லைட்டா ஒரு சிப் போதும். இன்னைக்கு அது கூட தேவையில்லை, எல்லாமே. இப்படி ஒரு பொருளை சுருக்கி வைப்பது, அதற்குள் பல்வகையான பயன்களை ஏற்படுத்தி வைப்பது. அல்லாஹ் என்ன பண்ணானா, ஒரு இரவுல அல்லாஹ் சொல்றான், நான் சுருக்கி வச்சுட்டேன். இந்த 12 மணி நேரம் என்பது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை இதுக்குள்ள வச்சிருக்கேங்க. 1000 மாசத்தை கொண்டு வந்து இதுக்குள்ள வச்சுட்டான். இது சொல்றது யாரு? இந்த ஹூவை இறக்குனானே அவன் சொல்றான், 1000 மாசத்தை இதுக்குள்ள நான் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்பிட்டீங்களா? அப்ப நான் 12 மணி நேரத்துல 1000 வருஷத்தை இதுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன்? புகுத்தி வச்சுட்டேன். நான் நுழைச்சு இதுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. 1000 வருஷம் நாம இருந்தா, 1000 மாசம் இருந்தா நம்ம என்ன நன்மைகளை, என்ன பலன்களை பெறுவோமோ அதை இந்த 12 மணி நேரத்தில் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற ஒரு இரவு இந்த லைலத்துல் கத்ர் இரவு. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முதற்கொண்டு இந்த உம்மத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இரவு முழுக்க உலகெங்கிலும் லைலத்துல் கத்ர் இரவுல எல்லா பள்ளிவாசல்களும் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? மக்கள், மூமினான முஸ்லிமான மக்கள் நம்ம போல குழுமி இருந்துட்டு இருக்காங்க. எல்லா முஸ்லிம் வீடுகளிலும் பெண்கள் அமல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். எந்த நாளுக்கு பள்ளிக்கு வராட்டி இந்த நாள்ல பள்ளிக்கு வந்து விழித்திருந்து ஏதோ 4 நல்லதுகளை சொல்லி 4 நல்ல அமல்களை செய்து, தர்மங்கள் செய்து, சதகாக்கள் செய்து, ஒரு ஈமானிய புனித ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அடையாளத்தில் முழு உம்மத்தும் இன்னைக்கு ஏன் ஈடுபட்டு இருக்குன்னா, அல்லாஹ் 12 மணி நேரத்துல 1000 மாசத்தை உள்ள வச்சிருக்கான். இந்த அதிசயம் இதற்குள்ளே நிகழ்கிறது. எப்படி ஒரு சின்ன கொசு விமானத்தினுடைய ரெக்கையை விட பலகீனமான கொசு தான் 300 தடவை அடிக்கிறத எதை வச்சானோ அதே அல்லாஹ் இந்த 12 மணி நேரத்துல 1000 மாசத்தை வச்சுட்டான். அல்லாஹ் எல்லாத்தையும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கான டெமோவை ஏற்கனவே குர்ஆன்ல காமிச்சிட்டு, அதெல்லாம் எனக்கு சாத்தியம்னா இது சாத்தியம் பாருங்கிறான். இதுதான் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. இந்த இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் வானவர்கள் வருகிறார்கள். வந்து பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அல்லாஹ்வின் கட்டளைப்படி அவர்கள் இந்த மூமினான மக்களுக்கு அவர்களோடு இருந்து அவர்கள் ஒரு விஷயத்தை இங்க நாடுறாங்களாமா. அந்த விஷயம்தான் நமக்கு தேவை. என்ன விஷயம் தெரியுமா?
லைலத்துல் கத்ர்ல என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மலக்குகளும் வந்து என்ன நாடுறாங்க அப்படின்னா, வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். அவர்கள் வந்து அல்லாஹ்வின் கட்டளைப்படி வந்து இந்த மனுஷங்க மூமினான மக்கள் மனக்கவலையோடு இருக்காங்க, அவன் நிறைய பிரச்சனையோடு இருக்கான், மனவேதனையில் இருக்கான், குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, உறவுகள்ல பிரச்சனை, நட்புகள்ல பிரச்சனை, உடம்பு சரியில்லாத பிரச்சனை, மன உளைச்சல், மன திடுக்கம், மன அச்சம், கட்டி கொடுக்கிற பிள்ளை கட்டி கொடுக்க முடியாம கஷ்டம், ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு இல்ல, சிரமம், ஒண்ணும் பண்ண முடியல. எல்லா வகையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனையில மனுஷன் இருக்கான். அதுல அவன் பெரிய அளவுல வருத்தத்தில் இருக்கான். இப்பதான் லைலத்துல் கத்ர் அல்லாஹ் கட்டளையிட்டு பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அல்லாஹ் இந்த இரவில் நமது எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பானாக. நிறைய பேருக்கு புள்ளை கட்டி கொடுத்துட்டோம், அங்க புள்ள நிம்மதியா இல்ல, மனசு கவலை. பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சரியான பொண்ணு கிடைக்கல, கவலை. படிக்க போய் அவனுக்கு சரியா படிக்கல, கவலை. படிச்சவனுக்கு சரியா வேலை கிடைக்கல, கவலை. அவன் பரீட்சை எழுத விட்டா அவன் சரியா பரீட்சை எழுத மாட்டேங்கிறான், கவலை. பக்கத்து வீட்டு கவலை, பக்கத்து கடை கவலை, கடன் பிரச்சனை, வர வேண்டிய காசு வராம இருக்கு, கவலை. கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாம ஆயிடுச்சு, கவலை. இப்படி பல கவலை. சிலருக்கு வந்து நம்ம கருப்பா பிறந்துட்டோம், அந்த கவலை. அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப கவலை. அதனாலேயே கிரீம் ரொம்ப ஓவரா வித்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் கவலை ஏதோ. இப்ப லைலத்துல் கத்ர்ல இந்த கவலையை போக்க, பிரச்சனையை தீக்க, எல்லா கஷ்டத்திலிருந்தும் அவன் மனசை ராகத்தாக்கி ஒரு அமைதியை கொடுக்கிறதுக்கு அவங்க வர்றாங்களாமா. இன்னைக்கு உலகத்தில் மனிதனுக்கு தேவை நிம்மதி. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? மனுஷன் தேடுறான் நிம்மதி, ராகத். இப்ப லைலத்துல் கத்ர்ல வர்றதே அதுதான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் மலக்குகள் வந்து சலாமுன், அமைதியை, ராகத்தை, நிம்மதியை வேண்டி இங்க இறங்கி வர்றாங்களாம். அப்ப என்னது லைலத்துல் கத்ர் என்ன தருது நமக்கு? என்ன தருதுங்க? அமைதியை தருது. அமைதினா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு எதை கொடுக்குது? ராகத்து கொடுக்குது. சலாமுன். நமக்கு வந்து அவங்க அமைதியை, ராகத்தை, நாம் விரும்புகிற பிரச்சனைகளுக்கான தீர்வை, அது நோய் நொடி பிரச்சனை, அது இது என்னென்ன உண்டோ அத்தனையும் நமக்கான நிவாரணத்தை, ஒரு நிம்மதியை, மன ராகத்தை, வாழ்க்கையின் சந்தோஷத்தை, இதுதான் சலாமுன். அந்த ஹூக்கு நம்ம விளக்கம் எப்படி சொல்ல ஆரம்பிச்சோமோ, இந்த சலாமுன் என்ற இந்த 3 எழுத்துக்களுக்கு விளக்கங்களை சொல்ல ஆரம்பித்தால், இந்த அமைதி என்பது இல்லை என்றால் மனித வாழ்க்கையே இல்லை. இந்த மனித வாழ்க்கையின் அச்சாணி கொம்பே இந்த சலாமுன் என்பதுதான். சங்கடமில்லாத வாழ்க்கை சலாமுன் வந்துவிட்டால் வந்துவிடும். முள்ளு குத்துற மாதிரியே வாழ்ந்து செத்து போறதை விட ஒரு ராகத்தா இருக்கணும்னா சலாமுன் வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இதுல ஹதீஸ், ஆயத்துகள், வரலாற்று சம்பவங்களை விவரித்து ஹூவை போல சலாமை பேச ஆரம்பிக்க முடியும். இப்ப சலாமுன், இந்த அமைதியை நமக்கு தருவதற்காக அவர்கள் வருகிறார்கள். வந்து எதுவரை இருக்கிறார்கள்? ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் தொழுகிற வரைக்கும் அவங்க என்ன, இந்த அமைதி நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைக்கிறானாம். குர்ஆன் இறங்கிய இந்த இரவில் வானவர்களை கொண்டு நமது வாழ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் அமைதி நமக்கு கிடைக்க, தனி மனித வாழ்க்கையில் நமது உடம்பு, நமது ஹிருதயம், நமது கிட்னி, நம்மளுடைய நுரையீரல், நம்மளுடைய வாழ்க்கையில் உடல் சார்ந்திருக்கிற வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனை மனுஷனுக்கு உண்டு.
எனக்கு இந்த நோய் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அல்லாஹ் தான் நமக்கு அதில் ராகத்தை தர வேண்டும், தந்தருள் புரிவானாக. வீட்டுக்குள்ள நிறைய நிறைய பிரச்சனை. திடீர்னு ஒருத்தர் வந்தார். வந்துட்டு, அஜ்ரத், எனக்கு பேத்தி பிறந்திருக்கு, 1 வாரம் ஆச்சு, குழந்தைக்கு ஹார்ட்டில் ஏதோ பயங்கரமான பிரச்சனைன்னு டாக்டர்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. லைலத்துல் கத்ரில் துவா செய்யுங்க. எப்படிங்க? நிறைய பேர் உடம்பு சரியில்லாம ஆயிட்டா ஜும்மாவில் துவா செய்யுங்க, பள்ளிவாசல்ல துவா செய்ய சொல்றாங்க. ஏன்? இது அருளின் வீடு, இது அமைதியின் வீடு, இது ராகத்தின் வீடு, இது ரஹ்மத்தின் வீடு, இது நியமத்தின் வீடு, இது அல்லாஹ்வின் வீடு. இது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே மனிதன் தனது நெற்றியை கொண்டு வந்து சரணாகதி அடைந்து எல்லாமே நீதான் என்று தவக்குலை சஜிதாவின் வாயிலாக கொட்டி கொடுத்து அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தை சரணடைய வைக்குகிற வீடு. அதனால் இறைவன் மனிதர்களுக்கான எல்லா அமைதியையும் உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எதுதாங்க? பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல புனித லைலத்துல் கத்ர்ல நம்ம உட்கார்ந்துட்டு குர்ஆன் இறங்கிய இந்த வேதத்தையும் மாதத்தையும் அந்த சூறாவையும் அது சார்ந்த நமக்கு புரியும்படியான இந்த தெளிவையும் நாம் கேட்குகிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹ் இவைகளை கொண்டு இந்த சலாம் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்று வருகிற அந்த அமைதியை, ராகத்தை, சுபிட்சத்தை, மகிழ்ச்சியை, ஈமானின் வெளிச்சத்தை நமக்கும் நமது குடும்பத்திற்கும் முழு உம்மத்திற்கும் தந்து இந்த லைலத்துல் கத்ர் இறைவனுடைய மேலான அருளை பெற்ற நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. வானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.